மகன் மரணம், அந்த சோகம், தனிமை, மதுவின் துணை இல்லாமல் அவரால் இருக்க முடியும். அது மேலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்ப காலத்திலிருந்து அவருக்கு மது பழக்கம் உண்டு. இந்த மது பழக்கம் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் பூரா ஒரு பொருளாதார தேவையை ஒட்டி அவரை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்போ பொருளாதார தேவை, நீங்கள் மருத்துவமனை செலவு, இதெல்லாம் அவரால் பராமரிக்க முடியல. ரஜினிடி தனுஷுக்கெல்லாம் போய் பணம் கட்டுறதா செய்தி வருது. உதவி பண்ணாங்களா? மகன் பெரிய அளவு சோபிக்க முடியும். அந்த வருத்தம் இருந்துச்சு. அந்த வருத்தம் இருந்துச்சு. அது அவர் தானே காரணம். அவர் என்ன சார் காரணம்? அவர் தான் ஹீரோ அறிமுகப்படுத்தினாரு. இல்லை, அறிவு, நீங்கள் திரைப்படத்துறையை சார்ந்த அத்தனை பேரும் கடைசி காலத்தில் இதுதான் நடக்கும். பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, கவிதாலயா, பாலச்சந்தர், திரைப்பட வெளிச்சம் தன்னை எப்பொழுதுமே புகழ்மிக்கவராக காட்டிக்கொண்டிருக்கும் என்கின்ற அந்த சிந்தனை, யதார்த்த சிந்தனைக்கு வரது. அதனுடைய விளைவு தான் பாரதி ராஜா உயிரோடு இருந்த பொழுது நீங்கள் மனோஜுக்கானது என்ன, ஜனனிக்கானது என்ன என்பதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கு. அதை செய்யணும். அது யாருடைய தவறு? இப்போ மனோஜுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், இவர் பல கோடி ரூபாய் சொத்துக்கள், அடுத்த சந்ததி, இதெல்லாம் சிந்திக்க மறுத்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொருளாதார சிக்கல். இந்த பொருளாதார சிக்கல் என்பது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் சென்னையில் இருக்கிற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவருடைய மகன் மனோஜ் இந்த வருடம் தான் இறந்திருந்தார். ஆரம்பத்தில் அவர் இறந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இவர் நிலையும் இல்லாமல் தான் இருக்கார், மறுநினைத்து சோகமாயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே என்ன சார் ஆச்சு? அவருக்கு என்ன பிரச்சனை சார்? இல்லைங்க, பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு வயோதிகம் ஒரு காரணம். 2வது அவருடைய அந்த மகன் மரணமும் அவருக்கு 47, 48 வயசில் இறந்துட்டார். அந்த சோகம், தனிமையில் மதுவின் துணை இல்லாமல் அவரால் இருக்க முடியல. அது மேலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அவர் ஆரம்ப காலத்திலேருந்து அவருக்கு மது பழக்கம் உண்டு. இந்த மது பழக்கம் அவருக்கு கல்லீரல் கணையம் பெரும் பாதிப்பு. அதன் பிறகு நீங்கள் முழுமையாக அவருக்கு இப்போ சொத்துக்கள், அவருடைய ஆஸ்திகள், நிலங்கள் எல்லாமே பராமரிக்க முடியல. நீங்கள் மகனுக்கு பண கஷ்டம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவருக்கு பல கோடி ரூபா பணம் வந்தது. இவரோட சொத்து மதிப்பு எப்படி 1000 கோடிக்கு மேலே இருக்கும் இல்லையா? அப்போ ஒன்றுமே இல்லைங்கிறாங்களே. ஓ, என்ன காரணம்னா, நீங்கள் இந்த வலசரவாக்கத்தில் ஏஆர்எஸ் கார்டனுக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் காலத்தில் 5 ஏக்கரா கொடுத்தாரு. அதே ஒரு 500 கோடி போகும். அதை A2B நிறுவனத்திற்கு 99 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுத்துட்டு சில கோடிகளை வாங்கினார். அந்த நிலம் இன்றைக்கி எவ்வளோ கோடி? 500 கோடிக்கு போகும். இது அப்போ அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏதோ கொஞ்சம் வாடகை வருது. ஒரு மகன், ஒரு மகள் எங்கேயோ மலேசியாவில் இருக்காங்க. அப்போது இப்போ அவரை பராமரிப்பதற்கு அவருடைய மனைவிக்கும் வயதாகி போச்சு. தனிமை, அவரை சுற்றி இருக்கிறவர்கள் பூரா ஒரு பொருளாதார தேவையை ஒட்டி அவரை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்போ பொருளாதார தேவை, நீங்கள் மருத்துவமனை செலவு, இதெல்லாம் அவரால் பராமரிக்க முடியல. ரஜினிடி தனுஷுக்கெல்லாம் போய் பணம் கட்டுறதா செய்தி வருது. உதவி பண்ணாங்களா? பண்ணியிருப்பாங்க. ரஜினி கமலுக்கெல்லாம் ஒரு பெரிய அடையாளமே பாரதி ராஜா தான். 16 வயதிலே படமெல்லாம் இப்போ நீங்கள் ரஜினி கமலை மிகப்பெரிய அளவில் திரைத்துறையில் உயர்த்தியது பாரதி ராஜா தான். திரைப்படத்தை கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போனதும் பாரதி ராஜா தான். ஃபஸ்ட்டு காப்பிக்கு கோடிகளை பேசியதும் பாரதி ராஜா தான். ஏவிஎம் சரவண மரணத்துக்கு முன்பு சொன்னார். சினிமா தயாரிப்பாளர்களிடம் இருந்தது, அதற்கு பிறகு நடிகர்கள்ட்டு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு காப்பி இதான் பட்ஜெட், ஒரு 5 கோடியை கொடுத்து நான் பார்த்துக்கிறேன். இப்படி சினிமாவை அழித்தது அவர் தான். ஏன்னா தயாரிப்பாளர் இருந்தால் அவன் நடிகரை போடணும், இந்த நடிகை, சிரிப்பு நடிகர், பாட்டு, இப்படி அவன் அந்த தயாரிப்பாளர் போட்ட பணத்தை எடுப்பதற்கு, லாபம் சம்பாதிப்பதற்கு பல திட்டமிடுவார்கள். இயக்குனர் படத்தை இயக்குவானா, நீங்கள் இப்போ ஃபைனான்சியல் கணக்கு போல வேலை பார்ப்பாரா? இது ஃபஸ்ட்டு காப்பிக்கு கோடிகள் ஆரம்பித்ததே பாரதி ராஜா தான். அது சினிமா அழிந்து போனதுக்கு அது ஒரு காரணம். மகன் பெரிய அளவு சோபிக்க முடியல. அந்த வருத்தம் இருந்துச்சு. அது அவர் தானே காரணம். அவர் என்ன சார் காரணம்? அவர் தான் ஹீரோ அறிமுகப்படுத்தினார். இல்லை, நீங்கள் அஜித்துக்கு யார் அப்பா இருந்தாங்க? விஜய்க்கு எஸ்சிசி இருந்தார். கமலுக்கு யார் அப்பா இருந்தார்? ரஜினிக்கு யார் அப்பா இருந்தார்? சினிமாவில் சத்யராஜுக்கு யார் அப்பா இருந்தாங்க? ஒருத்தர் இல்லை. சங்கர் அசிஸ்டண்டாக இருந்தார், மணிரத்ன அசிஸ்டண்டாக இருந்தார்,
அப்போ இப்போ அந்த தந்தை தான் மகனுக்கு ரோல் மாடல். மகனை அவரால் உருவாக்கவே முடியல. அப்போ அந்த சோகம். கடைசி கட்டத்தில் நீங்கள் மனோஜுக்கு மருத்துவமனையே சரியாக அமையலையே, அதுதான் அவர் இறந்தார். ஒரு தரமான மருத்துவமனையில் தரமான சிகிச்சையே தடுமாற்றமாகி போச்சே கடைசி கட்டத்தில். பல கோடி பணம் இருந்து அதை சரியாக பராமரிக்க முடியாமல் இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு வருவதற்கு சரியான நிர்வாக குறைபாடு தான் காரணம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி நல்லா தான் இருந்தார், வீட்டில் இருக்கும்போது தான் திரும்ப பிரச்சனையே. அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே பண்ணியிருக்க வேண்டிய தேவை இல்லைங்கிறாங்க. 49 வயசில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய தேவையே இல்லை. சரியான மருத்துவ ஆலோசனையோ மருத்துவர்களோ தொடர்பில் இல்லை. இதெல்லாமே பாரதி ராஜாவுடைய கவலைக்கு பெரும் காரணமாக போச்சு. இரண்டாவது, நீங்கள் எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். எம்ஜிஆருக்கு மிகுந்த நெருக்கம். அந்த காலத்தில் பெரிய ஒரு திரைப்பட நகரத்தையும் உருவாக்கியிருக்கலாம். இவராக அறிமுகப்படுத்தப்பட்ட அம்பிகா ராதா ஒரு திரைப்பட நகரத்தையும் உருவாக்கியிருக்காங்க. ஏஆர்எஸ் கார்டன் ஏன் செய்ய முடியல? அப்போ அது அந்த சிந்தனை எங்கே தடப்படுது? பல புற கூறுகள் தான் காரணம். இதனால் மகனுடைய திருமணம், அந்த திருமணத்தை ஒட்டி திரைப்பட வாழ்க்கை இல்லை. இப்படி பல விஷயங்கள் பாரதி ராஜாவுடைய பின்னடைவுக்கு ஒரு பெரிய தடைக்கெல்லாம் நின்றது. அதுலேருந்து அவர் மீண்டு வரக்க முயற்சி செய்தார், அதுவும் நடக்கல. சொந்த படம், சொந்த கதாநாயகன். பாலச்சந்திரே கடைசி காலத்தில் பெரிய கடல் இருந்தார். அதை மீட்டு வருவதற்கு முயற்சி பண்ணி மீண்டு வந்துட்டார். பிரமிட் நடராஜெல்லாம் நீங்கள் பாலச்சந்தருடைய மேனேஜர், அவரும் தயாரிப்பாளரானார். ஏன் பாரதி ராஜாவுடைய சிசியும் தான் பாக்யராஜ் சிசியும் தான் நீங்கள் சினிமாவில் இருக்கிற அத்தனை பேர். சீமான அப்பான்னு தான் கூப்பிடுவார். யார? பாரதி ராஜாவை. மணிவண்ணா பாரதி ராஜாவுடைய சிசியன். பாரதி ராஜாவுடைய சிசியும் தான் மணிவண்ணன். சீமான அப்பான்னு தான் கூப்பிடுவார். நானும் அவர் ஒரே ஜாதி. சீமா யாரை பார்த்தா அந்த ஜாதியில் சேர்ந்துடுவார். அப்பா மகன் உறவு என்ன ஆச்சு? சீமா ஏன் இன்னைக்கு போய் பார்க்கல? ஆளே இல்லாத அரணையூரில் 50 வீடு தான் இருக்குது. 1.5 கோடிக்கு வீடு கட்டி வச்சுருக்கார். யார்? சீமா. ஏன் பாரதி ராஜா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல? பார்த்துருக்கணுமா இல்லையா? உதவி செஞ்சுருக்கணுமா இல்லையா? பாரதி ராஜா மருத்துவமனையிலேருந்து அப்போலோ மருத்துவமனைக்கு போயிருக்கணுமா இல்லையா? இது நல்ல மருத்துவமனை சார். நல்ல சார் இருந்தாலும் அப்போலோவில் இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி சென்னைனா அப்போலோ தானே. பாரதி ராஜா மருத்துவமனை அவருக்கு நெருக்கமானவர், வைத்தியம் பார்ப்பார் வச்சு. தானுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கோ? இல்லை அது அவர் பாரதி ராஜா மருத்துவமனை தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு சொந்தமானது. யார்? இந்த பாஜக இருக்கிற பிபி துரைசாமி அவருடைய மைத்துனருடைய மருத்துவமனை. அப்போ பல விஷயங்கள் பாரதி ராஜா சுதாரிக்காமல் திரைப்படத்துறையை சார்ந்த அத்தனை பேரும் கடைசி காலத்தில் இதுதான் நிலைமை. பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, கவிதாலயா, பாலச்சந்தர், திரைப்பட வெளிச்சம் தன்னை எப்பொழுதுமே புகழ்மிக்கவராக காட்டிக்கொண்டிருக்கும் என்கின்ற அந்த சிந்தனை யதார்த்த சிந்தனைக்கு வர்றதில்லை. அதனுடைய விளைவு தான் மிகப்பெரிய பின்னடைவு. சராசரி வாழ்க்கையிலிருந்து விலகிடுவாங்க. அவங்க பார்க்குறவங்க பூரா நடிப்பான், நடிகர்கிட்டே நடிப்பான். உண்மை இருக்காது, 1% கூட உண்மை இருக்காது. நீங்கள் உங்களை புகழுவான், பின்னாடியே காலை வாருவான். இப்படி தான் பல திரைப்பட இடைகள். கடைசியில் சந்திரபாபு என்ன ஆனார்? பல பேரை நம்ம உதாரணம் காமிக்கலாம். அப்போ அந்த உதாரணத்துலேருந்து நீங்கள் படித்த பாடம் என்ன? ஒன்றுமே இல்லையே. என் இணைய தமிழ் மக்களேன்னு சொல்லி நீங்கள் வரை தமிழச்சியை அறிமுகப்படுத்தவே இல்லையே. எல்லாம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இறக்குமதி தானே. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் இப்போ பழம்பெரும் நடிகர்கள் பூரா நீங்கள் மனோரமா மரணத்துக்கு பிறகு மனோரமா மகன் பெரிய அளவில் சாதிக்கலை, நாகேஷ் பையன் பெரிய அளவில் சாதிக்கலை. அப்போ இதெல்லாம் ஒரு அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? வாரிசு நடிகர்கள் விஜய், சூர்யா மட்டும்தான் பெரிய அளவில். பொருளாதார ரீதியாகவும் பெரிய பலமாக இல்லை. ஆட்சி காலத்தில் எத்தனை படம், மனோரமா காலத்தில் எத்தனை படம், நாகேஷ் காலத்தில் எத்தனை படம். இதெல்லாம் நீங்கள் எதிர்காலத்தில் அந்த சந்ததிகளுக்கு இது சொத்துக்களை சேர்த்து வைக்கணுமா இல்லையா? அதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவு. என் இனிய தமிழ் மக்களே என்கின்ற பாரதி ராஜா இப்போது மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் மருத்துவமனையில் இருக்கிறாரு என்பது இது ஒரு பெரிய பாடம். மற்றவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பாடம். இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பையன் இறந்த உடனே அவருடைய மகளான ஜனனி பார்த்தீங்கன்னா இவருக்கு நினைவு தப்பிடுச்சு. அவங்க மலேசியாலேருந்து வந்து
அங்கே ஊரில் தேனி பக்கத்தில் நிறைய தோட்டங்கள், அதுக்கப்புறம் சொத்துக்கள்லாம் வந்து எழுதி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. மனோஜோட ஒய்ஃப் வந்து கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு. உண்மைதானே சார்? சினிமா வட்டாரங்கள் இதெல்லாம் பேசப்பட்ட தகவல், இதெல்லாம் உண்மைதான். நீங்கள் பாரதி ராஜா உயிரோடு இருந்த பொழுது நீங்கள் மனோஜுக்கானது என்ன, ஜனனிக்கானது என்ன என்பதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கணும். அதை செய்யலை. அது யாருடைய தவறு? அப்போ மனோஜுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், இவர் இப்போ பல கோடி ரூபாய் சொத்துக்கள், அடுத்த சந்ததி, இதெல்லாம் சிந்திக்க மறுத்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொருளாதார சிக்கல். இந்த பொருளாதார சிக்கல் என்பது நீங்கள் ஒரு 10 வருடமாகவே அவருக்கு இருக்குது. மனோஜ் காலத்துலேயும் இருக்குது. நீங்கள் பராமரிக்க கொடுத்தவன் எல்லாம் பராமரிக்கலை. அவன் பூரா அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டான். இவர் அவர்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்ய முடியல. சென்னையிலே பல இடங்களில் வீடு, அதுக்கப்புறம் அறிவாலயத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அவருடைய வீடு பார்த்தீங்கன்னா விஜய் அவர் வீடு பக்கத்துலேயே, அந்த வீடே கிட்டத்தட்ட 90-100 கோடி போகுன்றாங்க. இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது. அப்புறம் ஊரில் வந்து தோட்டம் துறவு அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணாலும் 1000 கோடிக்கு மேலே வந்துடும் இல்லையா? இல்லை, இது இவ்வளோ இவர் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறாங்க. கட்டுப்பாட்டில் இல்லை, இவர் கட்டுப்பாட்டில் இல்லை. இது இந்த பராமரிப்பு என்பது முழுக்க இவர் மனோஜ் காலத்திலேயே இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வருமானம் இல்லை, வருமானம் வராதில்ல. நீங்கள் இப்போ நடிகை மீனா பிஜேபி தொடர்பில் போய் டெல்லியில் இருக்காங்க. என்ன காரணம்னா, இத்தனை ஆண்டு காலம் உழைத்த அந்த சொத்துக்கள் பூரா பராமரிப்பாளர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு சொத்தும் இவங்க போய் அதை பார்க்க முடியாது. அங்கங்கே ஒரு பராமரிப்பாளர் இருப்பான். 10 ஏக்கராக இருந்தால் 10 ஏக்கர் இவங்கள போய் வேலை செய்ய முடியும். அங்கே ஒரு வாட்ச்மேன் முதலாளி, மேனேஜர், ஒரு எஸ்டேட்னா மேனேஜர் முதலாளி. இப்போ அவன் அதை ஆக்கிரமிச்சிட்டான். இப்போ அந்த அம்மா கணவரும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. இப்போ இதெல்லாம் மீட்டெடுப்பதற்கு தான் அந்த அம்மா எங்கே போச்சு? பாஜக முருகன்கிட்ட போய், பாஜககிட்ட போய், அங்கே போய் இங்கே போய் மீட்டெடுக்க முடியுமா? முடியாது. கௌதமியுடைய சொத்து ஒருத்தர் முழுசாக 100 கோடி ரூபாய்க்கு ஏமாற்றிட்டு ஒரு பாஜக சேர்ந்த ஒருத்தர் போய் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டான். அப்போ நீங்கள் நடிகைகளுடைய அந்திம காலம் இருக்குல்ல, கடைசி காலம், அது ரொம்ப சோகமானது. நீங்கள் சாவித்திரி பெரிய கனவு கண்டி, அந்த அம்மா கடைசியில் மரணம் அடைகிற பொழுது ரொம்ப கஷ்டம். பல பேருடைய, ஏன்னா சிலுக்கு மரணம் அதே போல தான், கடுமையான வறுமை மரணம். சோபா, பெரிய நடிகை சோபா, பசின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தம்மா. பாரதி ராஜா உடைய கதாநாயகிகள், இப்போ பெரிய கதாநாயகிகள் பல பேருடைய நிலைமை இதுதான். பாரதி ராஜா இயக்குனர் இமயம் பல படங்களை தத்ரூபமாக சொன்னவர். கருத்தம்மா படம் காலத்தின் அழிக்கப்பட முடியாத ஒரு காவியம். தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி சீறு சினத்தின் நகை பகை போட்டு ஆடம்பரமாக கல்யாணம் பண்ண முடியாது என்பதற்காக பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டு வருவாங்க. கருத்தம்மா என்பது பாரதி ராஜாவுடைய சொந்த தாய் பெயர். அதில் எடுத்த படம் தான் கருத்தம்மா. பெண் குழந்தையை கொள்ளாதீங்க, ஒரு பெரிய விழிப்புணர்வு படம். இப்படி பல படங்களை கொடுத்துருக்கார் 16 வயதினிலே. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரகாசமாக வைத்துக்கொள்ள தவறியது எதுனா, நீங்கள் அதிகமாக அவருடைய பல பலவீனங்களில் அவர் மீண்டு வர முடியாமல் போய்விட்டார் என்பதுதான் இப்போ இருக்கிற குற்றச்சாட்டு. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.